இதே கோரிக்கையை வலியுறுத்தி பல ஆண்டுகளாக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு மாற்றம். பொதுவாக நம்முடைய போராட்டம் என்பது காவல்துறையின் ஆணையை எதிர்த்து போராடி இருக்கிறோம், அரசின் ஆணையை எதிர்த்து போராடி இருக்கிறோம், நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து கூட போராடி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் நீதிமன்ற தீர்ப்பை ஆதரித்து போராடுகிறோம், அரசினுடைய உறுதிமொழியை ஆதரித்து போராடுகிறோம். முன்பெல்லாம் அரசையும் நீதிமன்றத்தையும் எதிர்த்தால்தான் கைது செய்வார்கள். இப்போது அரசையும் நீதிமன்றத்தையும் ஆதரித்தாலும் கைது செய்வார்கள் போல இருக்கிறது. எனவே நம்முடைய போராட்டம் நீதிமன்றம் தந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான். கோயிலுக்குள் நுழைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். கோயிலுக்குள் செல்லாதே என்று சொன்னதும் திராவிடர் கழகம்தான். கோயிலுக்கு செல்ல விரும்புகிறவனை தடுக்காதே என்று சொன்னதும் திராவிடர் கழகம்தான். அது அவன் உரிமை சார்ந்தது என்கிற காரணத்தால், அவனாக திருந்தி வர வேண்டும் என்கிற காரணத்தால் கவிஞர் பொன் செல்வ கணபதி சொல்லுவார், நாங்கள் கோயிலை இடிக்காதே என்று சொல்லவில்லை, அடுத்தவன் கோயிலை இடிக்காதே என்றுதான் சொல்லுகிறோம். அவனவன் கோயிலை அவனவனே இடித்தால் எங்களுக்கு அதிலே எந்த சிக்கலும் இல்லை. எனவே பக்தர்களே பகுத்தறிவு பக்தர்களாக இல்லாமல் முழுமையான பகுத்தறிவாளர்களாக வந்துவிட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமே தவிர, கோயிலுக்கு போவதற்கும் உரிமை வேண்டும், அர்ச்சகராக இருப்பதற்கும் உரிமை வேண்டும். ஒரே ஒரு செய்தி, பிறப்பினால் உருவாக்கப்படுகிற சாதிக்கும் தொழிலுக்குமான உறவு இருக்கிறதே, அது இன்றைக்கு பல இடங்களில் முறிக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர்களாக எல்லா சாதியினரும் இருக்கலாம், காவல்துறையில் கூட எல்லா சாதியினரும் இருக்கலாம், பத்திரிகையாளர்களாக எல்லா சாதியினரும் இருக்கலாம். ஆனால் இன்னமும் அந்த மேல் மட்டத்திலும் அடிமட்டத்திலும் பிறப்புக்கும் தொழிலுக்கும் இடையிலான உறவு முறிக்கப்படவில்லை. மேலே அர்ச்சகன் என்று சொல்கிறவன் தான் மேலே இருக்கிறேன் என்று கருதுகிறானே, அது பிறப்பால் முடிவு செய்யப்படுகிறது. தோழர் அதியமான் சொன்னது போல, யார் மலம் அள்ள வேண்டும், யார் துப்புரவு செய்ய வேண்டும், யார் பிணம் எரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுவும் சாதியின் அடிப்படையில் முடிவு செய்யப்படுகிறது. இந்த முடிச்சையும் அறுத்து எறிவதற்கே இந்த கூட்டம் படை களம் காண வந்திருக்கிறது. எனவே நம்முடைய நோக்கம் யாருக்கும் எதிரானதல்ல, கண்டிப்பாக சாதிக்கு எதிரானது, தீண்டாமைக்கு எதிரானது. நாம் சாதி வெறிதான் கூடாது, சாதி உணர்வு இருக்கலாம் என்று சொல்லுகிறவர்கள் இல்லை, சாதியே இருக்கக்கூடாது என்று அழுத்தமாக உரத்து சொல்லுகிற கூட்டம் இந்த கூட்டம். தமிழர் தலைவர் தலைமையிலே தொடர்ந்து போராடும். தமிழ்நாடு முழுவதும் இது நடைபெறுகிறது. இந்த போராட்டம் வெல்லும். இந்த போராட்டத்தை முடிக்கின்ற வரையிலே நாங்கள் விடப்போவதில்லை. அனைத்து சாதியினர் சாதி ஒழிப்போம், தீண்டாமை ஒழிப்போம், மனித உரிமை காப்போம், மனித உரிமை காப்போம். ராமதாஸ் யாரா இன்னைக்கு இருக்க நீங்க பாமகன்னு சொல்ற அந்த ராமதாஸனை கட் பண்ண சொல்றாங்க. அதுக்காக பயந்து ரஜினி அந்த மாதிரில 6 மணி பின்வாங்க மாட்டேன். விஜயகாந்த் மாத்திரம்